இப்போ ஒரு ரீல்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் 3 lakhs 4 lakhs அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எந்த பிஸ்னஸும் சர்வே பண்ண கஷ்டம். 9 to 8 times வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து நான் மேக்ஸிமம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வாங்குற அமௌண்ட்டோட நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். சர்டன் ப்ராடக்ட்ஸை வந்து அதை வந்து யூஸ் பண்ணியே பார்க்காம நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் போடுறாங்க. Hey guys, welcome back to our channel. In this video, we'll be looking into influencer marketing. ஸோ இன் ரீசெண்ட் டேஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக சோஷியல் மீடியாஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ த பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆர் த ஏஜென்சிஸ் ஆர் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் who are involved in the influencer marketing campaigns are facing lots of struggles and problems. அண்ட் கவர்மெண்ட் கூட புதிய புதிய ரூல்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சஸ்க்காக. இந்த மாதிரி சர்டன் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொமோஷனில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் அ பிஸ்னஸ் ஓனர் ஆர் அ ஏஜென்சி ரன்னிங் பிஸ்னஸ் பீப்புள் ஆர் இஃப் யூ ஆர் அ influencer in social media, so in this video we'll be looking into all the rules and regulations given by the government, and definitely இது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறீங்க, நீங்களே வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயின் உங்களோட பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக, அஸ் ஏஜென்சி ஓனராக ஆர் அஸ் அ கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய யூடியூபர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் அவங்க கூட சம்டைம்ஸ் சில ப்ராடக்ட்ஸை சர்வீசஸை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே கம்ஸ் அண்டர் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி டன் பை இன்ஃப்ளூயன்சர்ஸ் பை கிவிங் தம் சம் மணி கைண்ட் ஆஃப். இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் நம்ம ரன் பண்ணுறோம், லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸில் பண்ணுறோம், இல்லை கூகுள் ஆட்ஸில் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே செட்டு நம்ம பட்ஜெட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே அமௌண்ட்டை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் கையில் கொடுத்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் கம்யூனிட்டிக்கிட்ட நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண வைக்கிறது தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான். பட் இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணுற தப்பு. நான் இது வரைக்குமே நான் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எங்களோட ஏஜென்சி என்பி மார்க்கெட்டிங் சொல்யூஷனில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸுக்கு. ஸோ அவங்க சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரேண்டமாக ஏதாவது ஒரு கிரியேட்டர்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு காசு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து சேம் நம்ம பிஸ்னஸோட சேம் நீஷில் இருக்காங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிட்டி அவங்கக்கிட்ட இருக்குதா, அவங்களோட கஸ்டமர்ஸ் அவங்களோட ஆடியன்ஸோட டெமோக்ராஃபிக்ஸ் அவங்களாம் எங்கேருந்து பார்க்குறாங்க, அவங்களோட ஏஜ் என்ன கேட்டகரி எதுவுமே பார்க்க வரது இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குது, கொடுத்தா நமக்கு சேல்ஸ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையில் வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்துட்டு நிறைய ரேண்டம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்துட்டு ரெலவெண்ட்டே இல்லாத நீஷில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து காசு கொடுத்து அவங்களோட அமௌண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் வந்து நிறையவே பார்த்துருக்கிறேன். அண்ட் வந்துட்டு சில இன்ஃப்ளூயன்சர்ஸுமே அதை வந்து மிஸ்லீடிங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம யாரை குற்றம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு அவேர்னஸ் இல்லாத பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், இல்லை ஒரு அவேர்னஸ் இல்லாத ஏஜென்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு அவேர்னஸ் இல்லாத இன்ஃப்ளூயன்சர் கூட இருக்கலாம். 3 இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனர் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் எங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டான இன்ஃப்ளூயன்சர் அவங்க பிஸ்னஸ் நீஷுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்சரை செலக்ட் பண்ணுறதுலாம் பெரிய தப்பு அங்கே நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபாலோவர் பேஸுக்கு வந்து அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. ஸோ இஃப் யூ ஆர் அ பிஸ்னஸ் ஓனர், இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ், தென் யூ நீட் டு லுக் இன் டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன் சோஷியல் மீடியாஸ் ஆர் வெப்சைட்ஸ் ஆர் எனிதிங். ஸோ தே ஆர் ரெலவென்ட் டு த பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, டெக்னாலஜி பேஸ்டு வீடியோஸ் போடுற இன்ஃப்ளூயன்சர்ஸை மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து குக்கிங் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய வியூஸ் இருக்குது, நிறைய ரீச் இருக்குது, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இட் வில் பி டெம்ப்டிங் தான். பட் நீங்கள் அது வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் ஆர் நம்மளோட டெக்னாலஜி ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க கஸ்டமர்ஸ் வந்து அங்கே கம்மியாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் எண்ட் ஆஃப் த டே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். மீன்வைல் நீங்கள் வந்து ஒரு கம்மி ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே வந்து ரீச் கம்மியாக இருந்தாலுமே கன்வர்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருமே வந்து டெக்னோஃபைல்ஸாக தான் இருப்பாங்க.
ஒரு டெக் எந்தூசியாஸ்ட் தான் இருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஃபுட் பேஸ்டு கம்பெனியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குக்கிங் சேனல்ஸ் அண்ட் வந்து இந்த ரெசிபி சேனல்ஸ், ஃபுட் பிளாகர்ஸ் இவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு டெக்னாலஜியாக இருக்கீங்கன்னா டெக்னாலஜி யூடியூபர்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நீஷில் இருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான இன்ஃப்ளூயன்சஸை ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து நடக்கிற பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட நெகோஷியேட் பண்ணுவாங்க. பட்ஜெட் வந்து நான் இவ்வளோ தான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, இதில் இன்னொரு பெரிய மிஸ்டேக் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸோட சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸை வச்சு நம்ம பேசுகிறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி பிராண்டாக இருக்கிறீங்க, டெக்னாலஜி இன்ஃப்ளூயன்சஸை வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து அந்த இன்ஃப்ளூயன்சஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அவங்க சேனலை வந்து டெமோக்ராஃபிக்ஸ் நீங்கள் கேட்கணும், தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் வந்து காசு கொடுக்க போகிறீங்க. ஸோ அவங்களோட சேனல் டெமோக்ராஃபிக்ஸை நீங்கள் வந்து கேட்கலாம், அவங்களோட ஆடியன்ஸ் எங்கெல்லாம் இருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆனால் வந்து என்ன ஏஜ் கேட்டகரி, என்ன ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கேட்கலாம். யூடியூபராக இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டெமோகிராஃபிக்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் லீகல் தான், ஏன்னா நீங்கள் வந்து காசு கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். ஸோ ஒன்ஸ் கேட்டுட்டு உங்களோட ஆடியன்ஸும் நீங்கள் எதிர்பார்க்குற ஆடியன்ஸும் வந்து கரெக்டாக இருக்காங்கன்னா மட்டும் நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்சரை வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் என்றைக்குமே வந்து ஃபாலோவர் பேஸ் பண்ணி எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சருமே வந்து பே பண்ணாதீங்க. இட் வில் பி நெவர் கோயிங் டு பி ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நீங்கள் ஃபாலோவர் பேஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வியூஸ் அண்ட் ரீச் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ கூட நிறைய யூடியூபர்ஸை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மில்லியன் 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. பட் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 lakhs 10 lakhs 1 மில்லியன் 1.5 மில்லியன் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ எப்போவுமே லாஸ்ட் 1 மந்தில் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்காங்க அண்ட் அதில் வந்து ஆவரேஜ் வியூஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ அதுலேயே வந்து நீங்கள் ஓரளவு வந்து சர்வே ஆயிடுவீங்க இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸில். அண்ட் 3வது ஸ்டேஜ் வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆட் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட கரெக்டாக பேசணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, எல்லாமே வந்து பேசிடுவாங்க, கடைசியில் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஐ மீன் லைக் அந்த வீடியோட இன்ட்ரோவில் நீங்கள் இந்த மாதிரி பெய்ட் ப்ரமோஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், ஹேஷ்டேக்கில் போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்ல மறந்துடுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் சுயநலமும் இருக்குது. ஏன்னா பெய்ட் ப்ரமோஷன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்து வாங்க மாட்டாங்களோ, இல்லை ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோ, இல்லைனா வந்துட்டு அது தனியாக தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் பிராண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குமே வருது. ஸோ ஆக்சுவலி அது வந்து தப்பு இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து இப்போது சன் டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறீங்க, இல்லை நார்மல் டிவி சேனலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிங்கன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் அ நேச்சுரல் திங். ஸோ இதை வந்து நீங்கள் ஆர்கானிக்காக கண்டென்ட்டுக்குள்ளேயே கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இட் வில் பி பெட்டர். பட் அப்படி போனாலுமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ் தானே பண்ணுறீங்க. இட்ஸ் அ பெய்ட் ப்ரொமோஷன். நீங்கள் ஏதாவது வந்து கொலாபரேஷன் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணாலே போதும். ஸோ இதை வந்து பிராண்ட் சைடில் இருந்துமே இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து சொல்லணும், இதை வந்து கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட இது. ஓகேங்களா? ஆஸ் ஏஜென்சி வந்து நிறைய ஏஜென்சி நான் வந்து பார்த்துருக்கேன், இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ அதில் வந்து நிறைய தப்பு தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆக்சுவலி. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிராண்டுக்கிட்ட இருந்து ஒரு செட்டின் அமௌண்ட் வாங்கிடுவாங்க, இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நான் இவ்வளோ தான் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக பேசுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஏஜென்சி கைஸ் லைக் அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும், எல்லாம் கரெக்டு தான். பட் அடிமட்ட லெவலில் வந்து நிறைய ஏஜென்சிஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எல்லாமே பே பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். லைக் ஒரு 3 to 4 years முன்னாடி 2019 ஃபேக் ஆர் ட்ரூ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக் சேனல் நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ வரைக்கும் அது இருக்குது. அப்பப்போ ஃப்ரீ டைமில் போடும், பெருசாக அதை பார்க்குறது இல்லை, ஃபுல் டைம் இன்டூ பிஸ்னஸ் தான். ஸோ அந்த டைமில் இருக்கும்போது கூட எனக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட லெவலில் வந்து பேசுகிறது வந்து ஏஜென்சிஸ் தான் பேசுவாங்க. டேரெக்டாக பிராண்ட் அப்ரோச் பண்ணுற டைமில் வந்து நல்லா பே கிடைக்கும், நம்ம கேட்குற மாதிரி கொடுப்பாங்க. பட் வந்து ஒரு ஏஜென்சி அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதாவது வந்து நார்மலாக ஒரு பிராண்ட் எனக்கு கொடுக்குறத விட ஒரு ஏஜென்சி கொடுக்கும்போது வந்து லைக் 9 to 8 times வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து நான் மேக்ஸிமம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வாங்குகிற அமௌண்ட்டோட நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ இதை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். அண்ட் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. லைக் ஒரு ரீல்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் 3 lakhs 4 lakhs அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எந்த பிஸ்னஸும் சர்வே பண்ண கஷ்டம். ஆக்சுவலி நான் பிஸ்னஸ் மட்டும் சொல்கிறேன், மீடியா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எதுவும் சொல்லலை. ஹவர் ஸோ கொஞ்சம் நியாயமாக நீங்கள் வாங்குறது வந்து இட் வில் பி பெட்டர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் ஓரளவு இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை. அண்ட் மெயினாக இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா,
இந்த 18+ பெட்டிங், கேம்பிளிங் இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைக் இன்ஸ்டாகிராமர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் வந்துட்டு சர்டன் ப்ராடக்ட்ஸை வந்து அதை வந்து யூஸ் பண்ணியே பார்க்காம நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்கும் பட்சத்தில் கூட அதுவே தப்பு தான். ஆக்சுவலி யூஸ் பண்ணி பார்த்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்காங்கிற மாதிரி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், ரிவ்யூ போடணும், அவர் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும். பட் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி லைக் இந்த மாதிரி கேம்ஸு அப்படிங்கும்போது வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. காசை வாங்கிட்டு அப்படியே வந்து ப்ரொமோஷன் போட்டு விட்டுருவாங்க. ப்ரொமோஷன் சொல்கிறதும் இல்லை, மென்ஷன் பண்ணுறதும் இல்லை. ஸோ இது வந்து இன்ஃப்ளூயன்சர் சைடில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பு. கம்பெனி சைடில் இருக்க ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான 18+ பெட்டிங் அண்ட் இந்த மாதிரி கேம்பிளிங் கேம்ஸை வந்து இந்தியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அதர் கண்ட்ரி கம்பெனிஸை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் கூகுள் ஆட்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸில் கூட நீங்கள் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதனாலேயே இந்த கம்பெனிஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்பில் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு காசு கொடுத்து ஸோ அவங்களோட ரீல்ஸில் வர வைக்கிறது. ஏகப்பட்ட நேம்ஸ் இருக்குது, நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போட்டாங்கன்னா எனக்கே காப்பிரைட் வந்துடும், சொல்ல முடியாது. ஸோ இது வந்து அஸ் அ கஸ்டமர்ஸாக கன்சியூமர்ஸாக நம்ம தான் ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஆக்சுவலி. ஏன்னா இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் வந்து இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அஸ் அ கன்சியூமர்ஸாக நீங்கள் அதாவது நம்ம வந்து அதை கரெக்டாக பார்த்து அவேர்னஸோடு இருந்து நம்ம அதை கரெக்டாக கன்சியூம் பண்ணிக்கணும். அதான் வந்து நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். அதை ப்ரொமோட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும். ஹவர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தெரியும் அவங்க வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். யூடியூப்பில் வர மானிட்டைசேஷன் அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரியான பெட்டிங் கேம்பிளிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பெருசாக வந்து ரொம்பலாம் வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன கொஞ்சம் மீடியேட்டராக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து மானிட்டைசேஷன்லேருந்து வரக்கூடியது கம்மி. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சைடில் இருந்தக்கூடிய அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெவன்யூவே கிடையாது. கொலாபரேஷன்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்தால் மட்டும்தான் அமௌண்ட் அப்படிங்கும்போது ஸோ அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால இவங்க வந்து நிறைய காசு கொடுக்கறதுனால ஓகே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பட் அதனால் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து பார்க்குறது இல்லை. ஸோ இதே வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். வேர் ஆல் தி 3 ஷுட் பி ஃபாலோயிங். லைக் பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், ஏஜென்சி ஓனர்ஸாக இருக்கலாம், லைக் மீ, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம். நீங்கள் எல்லாமே வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ரன் பண்ணிங்க அப்படின்னா சப்போஸ் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது இதன் மூலமாக உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பொசிஷனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய யூடியூபர்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பரிதாபங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கும். ஒரு 15 செகண்ட் ஆர் 30 செகண்ட்ஸ் தான் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ வீடியோவோட சென்டரில் இருக்கும், இல்லை ஸ்டார்டிங்கில் இருக்கும், இல்லை எண்டில் இருக்கும். ஸோ இது வந்து இன்டெகிரேட்டட் ஆட் வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரீ ரோல் ஆர் வந்து போஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அந்த 15 செகண்ட் ஆட் வந்துச்சு அப்படின்னா ப்ரீ ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா லாஸ்ட் வந்துச்சுன்னா போஸ்ட் ரோல்னு சொல்லுவாங்க, மிட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இன்டெகிரேட்டட் ஆட் வீடியோஸ். அண்ட் ரெண்டாவது டைப் ஆட் வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா டெடிகேட்டட் வீடியோ. ஃபுல் வீடியோவுமே அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பற்றி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த இன்டெகிரேட்டட் வீடியோக்கு வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க்ளோஷர் சுட் பி பிளேஸ்ட் வேர் தே ஆர் ஹார்ட் டு மிஸ். ஸோ இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோ இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் வீடியோ 15 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு பிராண்ட் வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ண முடியாத ஒரு பார்ட்டில் வந்து அந்த ஆடை வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நிமிஷம் வீடியோவில் எண்டு வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் போகிறது கஷ்டமாக தான். ஸோ அதனால ஸ்டார்டிங்லேயே அதை வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு டியூரேஷன்லேயுமே வந்து நிறைய ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நான் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் இந்த ஆர்டிகளோட லிங்க் உங்களுக்கு நான் கீழே சென்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டியூரேஷன் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஃபார் வீடியோஸ் தட் லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் ஆர் லெஸர் த டிஸ்க்ளோஷர் லேபிள் மஸ்ட் ஸ்டே ஃபார் மினிமம் 3 செகண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கைஸா, ஒரு 15 செகண்ட் ரீல்ஸ் நீங்கள் போடுறீங்க, அதில் வந்து ஒரு 3 செகண்டுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்டெகிரேட்டடாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 செகண்டாவது இது ப்ரொமோஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து காமிக்கணும். அது ஃபுல் வீடியோவாக இருந்துச்சுன்னா கூட, ஃபுல்லாக வந்து ப்ரொமோஷன் வீடியோவாக இருந்துச்சுன்னா கூட 15 செகண்ட்ஸ் வீடியோவில் ஒரு 3 செகண்டாவது அது ப்ரொமோஷன் அப்படிங்கிற வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஃபார் வீடியோஸ் லாங்கர் தென் 15 செகண்ட்ஸ் பட் லெஸ் தென் 2 minutes. 15 செகண்ட்ஸ்க்கு மேலே 2 நிமிஷத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா தி டிஸ்க்ளோஷர் லேபிள் ஷுட் பி ஸ்டே ஃபார் 1/3 ஆஃப் த லென்த் ஆஃப் த வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் 2 நிமிஷம் வீடியோ, இதை நீங்கள் ஸ்பிட் பண்ணிக்க அப்படின்னா நமக்கு 30 into 4 வரும்.
ஸோ இதில் வந்து 30 செகண்ட்ஸ் அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸாவது உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் தான் அப்படிங்கிற வந்து அந்த லேபிள் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் உங்களோட வீடியோஸ் வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்டையர் டியூரேஷன்லையும் இருக்கணும் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிராண்ட் அண்ட் நேம் எல்லாமே வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. ஸோ டிஸ்க்ளோஷர் ஷுட் நாட் பி மேட் இன் பிட்வீன் லாட் ஆஃப் ஹேஷ்டேக்ஸ் பட் ஷுட் பி கிளியர் அண்ட் அப் ஃப்ரண்ட். ஸோ இது வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுற ஒரு கிமிக்கே வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா இதை வந்து பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீடியோக்கு கீழே யூடியூப் வீடியோ கீழே இந்த ஹேஷ்டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஆடு கொலாபரேஷன் அப்படின்னு போட்டுருவாங்க. அது எதில் போடுவாங்க அப்படின்னா ஒரு 15 ஹேஷ்டேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு போஸ்ட்டுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு 15 போஸ்ட்டுக்கு சென்டரில் கொண்டு அந்த ஹேஷ்டேக்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு யார் கண்ணிலையும் படாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக்லேயே நீங்கள் வந்து ஆட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. Guidelines provide for list disclosures like ad, advertisement, sponsored, hashtag collaboration, partnership, employee, free gift அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. The list is not exhaustive but will be updated regularly. ஓகே. அண்ட் வந்துட்டு வீடியோஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி பண்ணணும், லைவ் ஸ்ட்ரீம்ஸ்க்கு எந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ஃபார் ஆடியோக்கு நீங்கள் எந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும், ஃபார் விர்ச்சுவல் இன்ஃப்ளூயன்சஸ் நீங்கள் எந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும், எந்த மாதிரி நீங்கள் வந்து டிஸ்க்ளைமர் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அண்ட் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர போகிறது இல்லை. ஓகேங்களா? அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பெட்டிங், கேம்பிளிங் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறதை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொஞ்சம் தவிர்க்கணும். அது பிஸ்னஸ் ஓனர்ஸாக நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா பி பெட்டர். அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஹவர் யூ கைஸ் ஹேவ் த ஆன்சர். ஓகே. ஸோ ஏஜென்சியாக இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். அண்ட் அஸ் அ பிஸ்னஸ் சொன்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சரை சூஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ்க்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்சரை எப்படி சூஸ் பண்ணணும், அண்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாமே பேசணும், ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே பேசியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த பெட்டிங் கேம்பிளிங் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்தியன் பீப்புளுக்கும் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நிறைய பேர் இந்த அமௌண்ட்டெல்லாம் இழக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து we should be very careful. And yeah, that's it guys. And if you guys are looking to implement influencer marketing campaigns with the help of any agencies, you can reach out to us anytime. NB Marketing Solutions, one-stop marketing solution for your business. So see you in next video guys. Bye.